திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார். அருண் விஜய் நடிப்புல பாலா அவர்கள் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையில வெளிவர போற படம் இருக்குல்ல வழங்கான். இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இதுதான் முழுக்க டீகோட் பண்ண போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணங்கான் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் பர்டிகுலராக சொல்கிறேன், ஆரம்பத்தில் நெகட்டிவாக சொல்கிறேன் நினைக்காதீங்க. எனக்கு பர்சனலாக தோணுதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்குல்ல, மேக்கிங்கில் ரொம்ப செலவு பண்ணாத படங்கள், ஒரு 10 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கிற இடத்துல ஒரு 4 பேரை வச்சு அப்படி இருக்கும். ஸோ இது போல் வச்சு மேக் பண்ணியிருக்க மாதிரி தாங்க எனக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துச்சு இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்குறப்ப. இது ஆக்சுவலாக காட்சியாக மட்டும் இல்லை, இசையை கேட்கும் போதும் அப்படி தான் இருந்துச்சு. கட் பண்ணி லூப் எடுத்து போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 30% ட்ரெய்லர் முடிஞ்ச பிற்பாடு அப்படியே கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆச்சுங்க. இந்த ட்ரெய்லர் ஒட்டுமொத்தமாக முடிஞ்சது பார்த்தீங்களா? அப்பயே மனசில் தெளிவாக பதிஞ்சுது, ரைட்டு, டைரக்டர் பாலா ஒரு பெரிய கம்பேக்கை கொடுக்குறாரு. ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல, இந்த படத்தோட இசை அவர் தான். அவர் மிகப்பெரிய அளவுக்கு இசை ஜாலத்தை படத்தில் நிகழ்த்த போகிறாருன்னு ஒரு பெரிய புரிதலை எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிக்கிறப்ப தான் கிடச்சிது. இப்படி தான் மிக்ஸ்டாக இருந்துச்சு இந்த ட்ரெய்லருங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகணும்னா இதை மனசில் வச்சு நீங்கள் ட்ரெய்லர் பாருங்கள், உங்களுக்கே புரிய என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் காட்டுறாங்க. ஒரு கிணறு மாதிரி இருக்குது ஒரு ஷேப்பு. ஐ திங்க் கிணறு தான் நினைக்கிறேன். இதில் இருந்து கயிறு கட்டி எதையோ இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தூர் வர்ற ப்ராசஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதை சார்ந்த ஒரு வேலிடேஷனா இல்லைனா உள்ளே விழுந்து ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாருமே சேர்ந்து எடுக்கிறாங்களா, இதுதாங்க இந்த இடத்துல புரியல. ஆக்சுவலாக இங்கே இன்னொரு விஷயம் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த வணங்கான் படம் சார்ந்து ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதாவது கிணத்துக்குள்ளேயே சம்திங் அதிலிருந்து நம்ம அருண் விஜய் அவர்கள் பெரியார் சிலையை ஒரு பக்கமும் பிள்ளையார் சிலையை ஒரு பக்கமும் தூக்கிட்டு வருவார். மேபி அந்த ஒரு இன்ட்ரோவா இந்த இடம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அசம்ஷன் மட்டும்தான். ரைட்டு. அடுத்தபடியாக இந்த ஷாட் நல்லா பாருங்கள். ஏதோ மர்டர் நடந்திருக்குங்க. ஒரு கொலை கிடையாது, தொடர் கொலைகள் நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரு பகுதியிலேருந்து ஃபுல்லாக டெட் பாடிஸாக கொண்டு வந்துட்டுருக்காங்க வெளியே. போலீஸு ஃபுல்லாக பதட்டம், சுற்றி இருக்க எல்லாருமே பதட்டம். குறிப்பாக மீடியா ஃபுல்லாக இந்த நியூஸை பயங்கரமாக கேரி பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் அங்கே வந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு படம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை நான் இந்த ஒரு ஃப்ரேமை வச்சு மட்டும் சொல்லலை. ட்ரெய்லரை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் கொலைக்கான காரணம்ன்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே அடுக்கிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த பேரிகேட் இருக்குல்ல, இதில் இருக்க டெக்ஸ்ட்டை பாருங்கள், காந்தி நகர்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். காந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷனை இவங்க இந்த இடத்துல வகைப்படுத்தியிருக்காங்க. காந்தி நகர்ன்ற அந்த ஸ்டேஷன் நேம் தாண்டி நாம் எங்கன்னா தேட போகிறோம் அப்படின்னா சர்ச் என்ஜினில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு காந்தி நகர் இருக்குது. நாம் எதனை கண்டுபிடிக்க முடியும்? ஆக்சுவலாக என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் தென்காசி இருக்குல்ல, அதை சார்ந்த பகுதியை அதை குறிப்பிடலாம். அப்படியே இல்லைனா கன்னியாகுமரி இருக்குல்ல, அங்கே ஒரு காந்தி நகர் இருக்குது, அதை கூட குறிப்பிடலாம். அடுத்து இந்த ஒரு ஃப்ரேம், நம்ம மிஷ்கின் அவர்கள், அந்த கருப்பு கண்ணாடி கிடையாது, மீசை கிடையாது, தாடி கிடையாதுங்க. மிஷ்கின் அவர்கள் நல்லா முழுன்னு இருக்கார் பார்த்தீங்களா? இந்த லுக்கு சூப்பராக இருக்குங்க அவருக்கு. இவர் இந்த படத்தில் ஜட்ஜாக பண்ணியிருக்கார் போல இருக்குது. கீ ரோலாக கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா ட்ரெய்லர்லேயே அத்தனை இடத்துல பஞ்ச் இவரோட இன்சர்ட் ஷாட் வந்துக்கிட்டு இருக்கு. கொலைக்கான மோட்டோ என்னையா அப்படின்னு கோவமாக கேட்குறாப்புல. இந்தளவு கோவமாக வாயா போயான்னு கேட்குறாருன்னா மேபி ஒரு போலீஸ் ஆஃபீஸில் அங்கே இருக்கலாம். இவர் தான் கொலையாளின்னு ஒருத்தர் கூட்டு போய் நிறுத்தியிருக்கலாம். இவன் தான் கொலையாளின்னு சொல்கிறா அப்படின்னா மோட்டோ இருக்கணும்ல, அது என்ன இது இருக்க விசாரணை தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்ற ஒரு ஹாஷான தோணியில் இவர் கேட்குற மாதிரி தாங்க இருக்குது. அடுத்து இந்த ஒரு ஃப்ரேமை பார்க்குறப்ப எத்தனை பேருக்கு நான் கடவுள் பூஜா அவர்கள் நினைவுக்கு வந்தாங்க? எனக்கு எக்ஸாக்டாக வந்தாங்க இந்த ஃப்ரேமை பார்க்குறப்ப. நான் கண்ணில் பிரச்சனைன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இவங்களோட இவர் ரொம்ப அன்பாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தையும் இந்த ட்ரெய்லரில் ஒரு இன்சர்ட்டாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த பகுதியில் ஒரு செக்யூரிட்டி கார்டாக இவர் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம் அருண் விஜய். இது ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸில் இருக்க பேட்ச் இருக்குல்ல, அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது மக்களே. ஸோ அங்கே இருக்க குழந்தைங்களோட எந்த அளவுக்கு இவர் சந்தோஷமாக இருக்கிறாருன்றதை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அப்படி காமிச்சிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு கேரக்டர் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் ப்ராமிசிங்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருண் விஜய்க்கு அடுத்தபடியாக இவங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கலாங்க. இவங்களோட ஆட்டிடியூட்ஸை ஃபுல்லாக இந்த படம் சார்ந்த முன்னோட்ட காட்சிகளை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிதாமகன் படத்தில் சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பான ஒரு கேரக்டர்.
எவ்வளோ ஒரு பப்ளியாக துருன்னு ஏமாத்துறதே ஒரு பொழப்பா வச்சுட்டு அப்படி போயிட்டு இருப்பார் பாருங்க, ரசிக்க முடியா இருக்கும் நமக்கு. அது போல் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் சூர்யா கேரக்டரா, பிதாமகன் சூர்யா கேரக்டரா இது இருக்கலாம் போல இருக்கு. சக்தி, ஓகேவா, அந்த கேரக்டர் நேம் சொல்கிறதா இருந்தா. இன்னொரு பக்கம் இவரை பார்க்குறப்ப பிதாமகன் சித்தா இருக்கார்ல, அதான் நம்ம விக்ரம் சாரோட கேரக்டர், அந்த ஒரு கேரக்டரை பார்க்குற மாதிரி இருக்குது. பிதாமகன் கிளைமேக்ஸில் ஒரு உருக்கத்தை நம்மளுக்கு கொடுப்பார் பாருங்க பாலா. பொதுவாக பாலா சார் படம்னா ஒரு பெரிய கேரக்டர் சாகடிச்சு நம்மகிட்ட எமோஷனல் பயங்கரமாக வாங்கிடுவாப்பில். பிதாமகன் அதே ட்ரீட்மெண்ட் தான். அந்த படத்தில் கடைசியாக சக்தியை இந்த சித்தாவால் திரும்பவும் மீட்க முடியாமல் போயிடும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஏக்கத்தை இந்த ஃப்ரேமில் படம் ஃபுல்லாக நமக்கு தீர்த்தா மாதிரி தாங்க இருக்குது. நான் ஒரு அப்பியரன்ஸ் முதற்கொண்டு ஃபுல்லாக சித்தா கிட்டேருந்து எடுத்துருக்க மாதிரி இருக்குது ஒன்று ஒன்றும். அடுத்தபடியாக இந்த ஒரு ஷாட்டு, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அப்படின்னு போர்டு இருக்கும். என்னப்பா எந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன எதுவுமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தான் இந்த போலீஸ் வண்டி ஒன்று வந்து நிற்கும். இதில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட காவல்னு தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ நாம் முதல்ல ஒன்று கனெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா காந்தி நகர், கன்னியாகுமரி காந்தி நகரா மேபி அது இருக்கலாம் போல இருக்குது. இந்த டேலாக் கொஞ்சம் மாசாக இருந்துச்சு, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி தேதிக்கு இவன் தான் சார் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு இவர் உயர் அதிகாரிக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், அருண் விஜயை பார்த்துக்கிட்டே சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அருண் விஜய் மக்கள் கொந்தளிக்கிற ஏதோ ஒரு விஷயம் சார்ந்து அவங்க எதிர்பார்க்குறத இவர் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு கேங் பண்ண போயிட்டு அவங்கள போட்டு தரணும்னு மக்களே நினச்சிருப்பாங்க, அது இந்த கேரக்டர் பண்ணியிருக்கலாம், சம்திங் லைக் தட் இது போல். ஸோ இதனால தான் இந்த டேலாக் வந்து விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி தேதிக்கு இவன் தான் சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு. ஜெயிலுக்குள்ளே வச்சு புழகிற மாதிரிலாம் காட்சிகள் நிறைய வருது. சமுத்திரகனி அவர்கள் உண்மையிலேயே அச்சாரான்னு தெரிலங்க, அப்படி உழுது ஒரு அடியும் அருண் விஜய்க்கு. சமுத்திரகனி அவர்கள் தான் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கா அப்படி இந்த படத்தில். இந்த ஒரு ஷாட்டை பாருங்கள், ஃபுல்லாக ஏதோ ரெட்டிஷாக இருக்கும் அந்த கலர் டோனு. அருண் விஜய் இங்கே வச்சுருக்காங்க, இது எதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரிலாம் தெரில. இந்த உண்மை கண்டறிதல் சோதனைன்னு சொல்லுவாங்கள்ல, மேபி அது சார்ந்த முயற்சியாக கூட இது இருக்கலாம். ஏன்னா இந்த கேரக்டருக்கே குழப்பமாக இருக்கும் சமுத்திரகனிக்கு. இந்த கிரைமோட மோட்டிவ் என்னன்னு இவரே தெரியாமல் விழி பிதுங்கிட்டு இருப்பாருங்க. ஜட்ஜ் மிஷ்கின் எப்படி கேட்டுகிட்டே இருந்தார் என்னையா மோட்டோன்ட்டு, இதே சாயலில் தான் இவர்கிட்டையும் பார்க்க முடியுது. அடுத்தபடியாக இந்த ஒரு ஃப்ரேமில் பாருங்கள், குறிப்பாக இந்த கார் நம்பரை பாருங்கள், TN76AM வரும். இது ஆக்சுவலாக எந்த சர்க்கிளுக்குள்ள வர ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னாக்கா அம்பாசமுத்திரம் இருக்குல்ல, அதை சேர்ந்த வெஹிக்கிள் நம்பராக தான் இது வருது, சீரிஸ் நம்பராக. AM அப்படின்றது அம்பாசமுத்திரத்தை குறிக்கிறது. ஸோ தென்காசி பக்கம் இருக்குல்ல, திருநெல்வேலி தென்காசி, இதை சார்ந்த கதைக்கள நகர்வு பெருசாக இருக்கலாம். கன்னியாகுமரி ஆரம்பிச்சது இது வரைக்கும் போது பாருங்கள். ஸோ அங்கே இருக்க கேரக்டர் இவ்வளோ தூரம் வந்திருக்கா அப்படின்னா ரிவெஞ்சாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரேமெல்லாம் பாலா சாரோட படத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும், ராவாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு மட்டையை எடுத்து அடிக்கிறாங்க, இது நீங்கள் லாங் ஷாட்டில் காமிச்சிட்டு ஈஸியாக போயிட்டு இருக்க முடியும். மற்ற டேரக்டர்ஸாக இருந்தாங்கன்னா பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் பார்த்தீங்களா, அந்த மட்டை வர்ற வேகம், அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன், அந்த மட்டை அவர் மூஞ்சில் படுறது, அதுக்கப்புறம் துண்டா தெரிக்கிறது, அதுக்கப்புறமா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்னு எல்லாத்தையும் சிங்கிள் ஃப்ரேமில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. டாஸ்க் இந்த ரொம்ப கஷ்டங்க இது. பாலா அவர்கள் படத்தில் கடவுள்களை பயங்கரமாக விமர்சிக்கிற மாதிரி வசனங்கள் இருக்கும், காட்சி அமைப்புகள் இருக்கும், பாடல்களே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் சேது படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் ஒரு குத்து சாங் வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்ன பண்ணி வச்சுருக்காரு, கடவுள்கள் சார்ந்து என்னென்ன வேலையை பார்த்துருக்காருன்னு. இதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள்லையும் எதிர்மறையான கடவுள் டைலாக்ஸும் நிறைய வந்து விழுந்துக்கிட்டு இருக்கும். அதுவும் அதிகமான ஆன்மீக பக்தி இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவனா இருக்கான்ற மாதிரி நான் கடவுள் படத்தில் சித்தரித்து வச்சுருப்பாங்க, அந்த சேட்டான்ற கேரக்டரை வச்சுலாம். சரி அதெல்லாம் விடுங்க, பாலா அவர்களோட டச் இருக்குல்ல, இந்த கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஒரு டச்சு, அது ஆக்சுவலாக இந்த ஃப்ரேமில் ரொம்ப பாசிட்டிவாக கன்வே பண்ணியிருக்காருங்க. இது ஆக்சுவலாக ஒரு சர்ச்சு, ஆனால் இந்த சர்ச்சுக்குள்ளே காவி உடையில் ஒருத்தர், அவர் நம்மால் கிடையாது, ஃபாரினர் நல்லாவே தெரியுது. ஸோ சர்ச்சுக்குள்ளே காவி உடை, இங்கே ப்ரே, இதெல்லாம் படத்தில் ஒரு எமோஷனல் சீனாக கண்டிப்பாக வரலாம். ஆனால் முதல்ல மனுஷன், அதுக்கப்புறம் கடவுள், முதல்ல மனுஷனோட வயிற்று நிரப்பு, அதுக்கப்புறம் கடவுள் சார்ந்து வேண்டுதலை நிரப்பலான்ற மாதிரி தான் வழக்கமான பாலா அவர்கள் டச்சு இந்த ஃப்ரேமில் லிட்ரலாக கன்வே ஆச்சுங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அருண் விஜய் ஒரு ஆகச்சிறந்த நடிகர், மாற்று கருத்தே இல்லை. நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறது பார்த்துன்னு இருக்கோம் இவரோட படத்தை, இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் வயசான மாதிரியே தெரிலங்க. அதுவும் அவரோட ஃபிசிக் மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. பட் இந்த படத்தில் அவரே கொஞ்சம் உடம்ப தொலைதொலைன்னு மாற்றிட்டு இருக்கார் போல இருக்குது, கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கார் போல இருக்குது கேரக்டருக்காக. அருண் விஜய் அவர்களுக்கு அவரோட கரியரில் சிறந்த நடிகர் அப்படின்ற பெருமையை இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் முதல்ல கமிட் ஆனது சூர்யா அவர்கள். அவரோட தயாரிப்பு நிறுவனத்திலாம் படம் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பஞ்சாயத்து என்னவோ ஏதோ ஒரு ஓட விட்டே இருக்கான்ற மாதிரி ஏதோ தகவலாம் வெளியே வந்துச்சு, உண்மைத்தன்மை தெரியல. திடீர்னு சூர்யா அவர்கள் படத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அருண் விஜய் அவர்கள் உள்ளே வந்தாங்க. ஒரு வழியாக படம் நடித்து முடிச்சிட்டாருங்க. இந்த லுக்கை பாருங்க, இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப முழுக்க முழுக்க இதுமாரி லுக்கை மட்டும் தான் ராவாக பார்த்துட்டு இருக்க முடிஞ்சது. இந்த படத்தில் ஒரு கீ ரோலை ப்ளே பண்ண போகிறது சண்டை காட்சிகள் தான். பாலா சார் படமாலே சண்டை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும், ராவாக வேறு இருக்கும் பார்த்தீங்களா.
இந்த படத்தில் ஃபுல்லாக ஸ்டன் சில்வானா இருக்கார்ல, அவர் தான் ஃபுல்லாக சண்டை காட்சியில் டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. சும்மா சொல்லக்கூடாது, அப்படி ராவாக இருக்குது ஒவ்வொரு காட்சியும் பார்க்குறப்ப. தேட்டரில் என்னென்ன காட்சிகள் இன்னும் அதில் போட போகிறாங்கன்னு தெரில. ட்ரெய்லர்லேயே இப்படி இருக்குன்னா வயலன்ஸு தேட்டரில் எப்படி இருக்க போதும். ஸோ இதைத்தான் மக்களே நாம் எதிர்பார்க்கணும். இது கூடவே பாலா அவர்களோட பெரிய கம்பேக். என்ன எறிந்தால் படத்துக்கு பிற்பாடு ஆடியன்ஸ் இவரை தேடி போய் வாழ்த்துற படமாக கண்டிப்பாக இந்த படம் அருண் விஜய்க்கு அமையலாம். படம் வெற்றியடைய நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.